டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 பார்த்திருக்கீங்க. மேட்ச் நம்பர் 150 11 ஸ்டெம்ஸ் தெற்குப்பட்டு மற்றும் யங்ஸ்டர் திருப்போரூர் ரெண்டு பேருக்குமான மேட்ச். இது இன்னைக்கு நாளோட கடைசி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எஸ், கடைசி மேட்ச். இந்த மேட்சும் ஒரு விறுவிறுப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 14வது நாளுக்கான கடைசி போட்டி, 16வது போட்டி கொண்டிருக்கின்றது. ஸ்விங் அண்ட் மிஸ். ஆனா ஒயிட் பால் சிக்னல் கேட்டாங்க. ஒரு ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணாரு, மிஸ் பண்ணிருக்காரு. படல. ரெண்டு டீம் பேரு ஊரை சொல்லுங்க மிஸ்டர் தீபக். ஓமாம்ஸ். ஒரே நிமிஷம். எஸ், இந்த மேட்ச் பிட்வீன் பாத்தீங்கன்னா 11 ஸ்டெம்ஸ் தெற்குப்பட்டு மற்றும் யங்ஸ்டர்ஸ் திருப்போரூர் ரெண்டு பேருக்கு நடுவுல. அதாவது 150வது டோர்னமெண்டோட 150வது மேட்ச் மாம்ஸ் இது. ஓகே, 150வது மேட்ச். என்ன சொல்ற? ஆமா மாம்ஸ், டீம் 150, மேட்ச்னா கணக்குனா கம்மி தானே. மேட்ச் 150வது மேட்ச். மேட்ச் 150வதா? எஸ். அடேங்கப்பா, 150 மேட்ச். மை காட். தெற்குப்பட்டு வெர்சஸ் இன்னொரு என்ன சொன்னீங்க? தெற்குப்பட்டு மற்றும் திருப்போரூர் யங்ஸ்டர்ஸ் திருப்போரூர். ஓகே, ஒரு ஓவர் முடிவில் 6 ரன் 11 ஸ்டம்ப்ஸ் தெற்குப்பட்டு. தெற்குப்பட்டு பேட்டிங் செய்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரோட ஊர் தெற்குப்பட்டு. பெஸ்ட் டான்சர் சர்மாஜி அவர்கள் இந்த அம்பையரிங்க்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம மணி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் ஒன்னு இருக்கு. அம்பையர் மேல அடிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்ட் சிஸ்டம் உங்களுக்காக விக்கி அவர்கள் கிட்ட இருந்து பேர் தான் சொல்லிட்டாங்க. ரிவார்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றோம். கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து நான் உங்க தீபக் குமார். சர்மாஜி கேமரா மட்டும் விட்டுருங்க, மத்த எங்க வேணா அடிச்சுக்கோங்க. ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சாரு 6. பெரிய லாங் சிக்ஸ் சொல்லி ஆகணும் அந்த ஷாட்.
அடுத்த பால் ஒரு டாட் பால் 6க்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் பவுலர் சரண் கிட்ட இருந்து. எஸ் ஒரு கிரவுண்டட் ஷாட் பட் பால் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் பட் ரன் ஓடி தான் எடுத்தாகணும். எஸ் ஒரு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க அந்த பால்ல. தூக்கி அடிச்சாரு சிக்ஸர். இந்த ஓவர்ல இது இரண்டாவது சிக்ஸர் இந்த முறை பாலாஜி கிட்ட இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் கிட்ட போன பால் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபைனல் பால் 1.5 ஓவர்ஸ்ல 20 ரன்ஸ் வந்திருக்கு. ஓவரோட லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு 20. இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு. எஸ் தூக்கி அடிச்சாரு. எஸ் இன்னொரு 6. ஃபீல்டர் இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு சிக்ஸர். 2 ஓவர் முடிவுல 28 ரன்கள். ரன்கள். கடல்ல தூக்கி அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம நோ பால் கொடுத்திருக்காங்க. என்ன நோ பால்? நோ பால் ஃபீல்டிங் செட்டப். எஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்பையர் சர்மாஜி சொன்ன மாதிரியே ஒரு துளி கூட நகர விட மாட்டாரு. ஃப்ரீ பால சூப்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. டாட் பாலா? எஸ் நவுந்தாருங்க. ரூம் கொடுத்து தூக்கி அடிச்சாரு. ஃபைனல் ரீஜன்ல ஃபுல் ஷாட் வந்து 6 ஆ முடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு கிரவுண்ட் ஷாட். இந்த முறை கண்ட்ரி திசையில ஒரு சிங்கிள் கிடைக்கும். எங்கேயோ தூக்கி அடித்தாருங்க. மறுபடியும் ஒரு பால. ஜவஹர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காருங்க. மறுபடியும் இந்த முறை ஆஃப் சைட்ல பால் ஸ்டாப் ஆயிருக்கு.
நல்ல ரன்னிங் விட்டு இந்த விக்கெட்ஸுங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் 50 ரன் வந்திருக்கு 18 பால்ல 2 பேருக்கு இடையில, சதீஷ்குமார் மற்றும் பாலாஜி இடையில. on to the leg side. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாரு. மூணு ஓவர் முடிவுல 52 ரன். ரன் 3 ஓவர்ல. ஐயோ உங்கள் கவலை பார்த்து பார்த்து ஆட்டம் கேட்டு கேட்டு கைகள் வீசியதோ மகரானே கப்புள்ஸ் பாரியா தாண்டிடுச்சான் பாரியா. பெரிய சிக்ஸருங்க இந்த ஒரு வாட்டி. ஆனா கப்புள்ஸ் பாருங்க தானே ஸ்டார்டிங்ல போய் விழுந்திருக்கு. கப்புள்ஸ் பாரு ஸ்டார்டிங்ல போய் விழுந்திருக்கு. இப்போதைக்கு லாங்கஸ்ட் 6. டிஜே நம்மள புலி புலி தம்பி வந்திருக்கான் பாரு. பேடா சும்மா சாங் வேணுமா? மறுபடியும் 6 ரன்கள். நோ பால் சிக்னல் பண்ணியிருக்காரு சர்மா. அது மட்டும் இல்ல ஸ்ட்ரைட் அம்பையும் பண்ணியிருக்காரு. சாரி சர்மா அவர்களே. நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் இழுத்து அடிச்சாரு. இது கிளியரா தெரிஞ்சிருச்சு சிக்ஸர்னு. பேக் டு பேக் சிக்ஸஸ். 6 கேட்ச் அப். ஐயோ பண்ணிட்டாங்க. நாலு ஓவர் முடிவுல 75 ரன்.
என்ன பேர்? ஆனந்த். ஒரு ஆள் தான் வெளியே இருக்கணுமா? ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இருக்காரு. இன்னொருத்தர் இன்னொருத்தர் தான் ஒருத்தர் தான்யா. எஸ், அவுட் கொடுத்திருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் இருந்தது. எஸ், கொஞ்சம் டிலே கட்டு தான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் பொறுத்து நின்னா அடிச்சாரு. ஒரு சிங்கிள் வந்திருக்கு ரெண்டாவது பால்ல. இன்னும் 4 பால்ல 24 ரன் வருமா? வரும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலா மாறுது. ஓங்கி அடிக்க மேட்ச் ரன் அவுட்கான வாய்ப்பு. ஏங்க இப்ப பவுண்டரியான வாய்ப்புங்க. இல்ல எனக்கு புரியல. இவ்வளவு ஸ்கோர் தாண்டி இருக்கு. பவுண்டரியாவும் போயிருக்கு. கீப்பர் கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னா சொல்லி ஆகணும். கௌதம் இறங்கி நில்லு. ஓகே, இந்த பால் 6 கணக்குனா and அவர் 50 கிராஸ் பண்ணிட்டாருங்க. 50 கிராஸ் பண்ணிட்டாரு. என்ன ஷாட்டுங்க இது? இல்லையா அவர் ரெடி கால்குலேட் பண்ணிக்கோ. கால்குலேட் பண்ணு மிஸ்டர். அவரு இல்லப்பா. ஓ மணிக்கணும். ஸ்கோர் இல்ல. வெரி சாரி. ஒன் மோர் வெளியே. என்ன ஷாட் பாரு. பயங்கரமான ஒரு ஷாட். ஆக்சுவலா அந்த 5 ரன் போயிருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ அதில் பை இப்போதைக்கு போயிருக்குது. ஓகே, ஓவர் முடிஞ்சிச்சு. முதல் இன்னிங்ஸ் கடைசி மேட்ச்ல 89 ரன் இப்போ அடிச்சிருக்காங்க. அண்ட் 90 ரன்ஸ் டார்கெட் ஆன் தி போர்டு. இன்னைக்கு டேவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இல்ல, இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் செட் பண்ணது இன்னைக்கு டேல. சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன் ஆஃப் தானே ஆயிரும். இப்போதைக்கு ஒன் ஆஃப் வச்சுப்போம். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டோட்டலை சேஸ் பண்ண போறாங்க. 90 ரன் ஆன் போல் டார்கெட். லெட்ஸ் see what happening. சீக்கிரமா போங்க ஃபீல்டர்ஸ். Station. நேரம் நல்லா தானே ஆடிக்கிட்டு இருந்தான். திடீர்னு சாமி இறங்கிருச்சு. மாரியாத்தா உள்ள புகுந்துட்டாங்க அந்த நேரத்துல. கடவுளே, ஓகே, 90 ரன்ஸ் ஆன் தி போர்ட் டார்கெட். என்ன தீபக, கடைசி மேட்ச் இப்படி மாதிரி நான் எதிர்பார்க்கல. செம்ம ரன் ஃபீஸ்ட். 90 அடித்தால் வெற்றி. ஆமாண்ணே, அடேங்கப்பா, பெரிய ஸ்கோருங்க. ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6 4 தான் வந்தாகணும். கண்டிப்பாக. ஆமா, சரி, ஓகே, பார்க்கலாம் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி முடிப்பாங்களா இல்லையான்னு. எஸ், பார்க்கலாம். ஓகே, இங்க கரெக்ட்டா பண்ணல. திருப்பூர் தெருக்கப்பட்டு, இது வந்து தெருக்கப்பட்டு. ரெண்டாவது ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 2 சிங்கிள் தொடர்ந்து. யங்ஸ்டர்ஸ் நல்ல ஷாட், பட் ஐயோ கொஞ்சம் மிஸ்ஸுங்க. இன்ச்சஸ் அவே ஃப்ரம் தி ஹேண்ட் னு சொல்லணும். சோ அப்படிப்பட்ட ஒரு மிஸ் கேட்ச்க்கு. எஸ், நல்ல வார்த்தை. இன்ச்சஸ் அவே ஃப்ரம் தி ஹேண்ட் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நிறைய வச்சிரேன், வேணா தடிகிடி அள்ளி போடுவேன். நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு. இல்ல, ஆல்ரெடி. சோ அகைன் சிங்கிள் தான்.
யங்ஸ்டர்ஸுக்கு தேவை நிறைய ரன்னு. 11 ஸ்டம்ப்ஸ் வேற லெவல்ல வந்து ஸ்கோர் போட்டு வச்சிருக்காங்க. லென்த் பால் பட் பெருசா போகல. வாய்ப்பு இல்ல. ரன் அவுட்டிங்க அதுவும் வாய்ப்பு இல்ல. இப்போ மாத்துறாங்க. நல்ல ரன்னிங் விட்டு இந்த விக்கெட்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுவோம் அம்பையரோட சிக்னலுக்காக. ஓகே அங்க டைரக்டா வந்து தேர்ட் அம்பையர் ஜி ரிவ்யூ பார்த்து சொல்லுங்க க்ளோஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தேர்ட் அம்பையர் ஜி பார்த்து சொல்லுங்க. ஆவோ ஆவோ. டிஜே ஹார்ட் பீட் துடிக்கணுமே, துடிக்குமா? ஹார்ட் இப்ப துடிக்காதான். அதான் தேன்னுகிறாரு. ஹார்ட் இப்ப துடிக்காது, அப்புறமா தான் துடிக்குமா? என்ன ரிவ்யூ போயிட்டு இருக்கு? செம்ம க்ளோஸ் கால்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எந்த அவுட்டுக்கு? கீப்பர் அண்டன. எஸ், நாட் அவுட் சிக்னல் பண்ணியிருக்காரு தேர்ட் அம்பையர். பேட்டர் சேஃப். செம்ம க்ளோஸ் ஆன ஒரு ரன் அவுட் கால் அங்க. அகைன் அங்க குயிக் சிங்கிள். அது ஸ்டம்ப் இல்ல, பவுலரோட காலு பட்டது. சோ அதுல ஒண்ணுமில்லை. அண்ட் அது 90 ரன் அடிச்சிருக்காங்கல்ல. ஆமாண்ணே. இப்போ பால் தூக்கி தான் அடிப்பாங்க. எங்கள் தலைவர் மண்ணு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேட்டிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். இந்த டயலாக் யாருக்கு? சங்குவாமா எனக்கு. நான் இப்பதானே எந்திரிச்சு வரேன். நீங்க 2 பேர் தானே பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு எதுக்கு? இந்த டிஜே தான் கேட்கணும். டிஜே தான் ஆசைப்பட்டு உங்களுக்கு போட்டாரா? ஆமா, இந்த டயலாக் எல்லாம் நீ திங்கக்கிழமை 11 மணிக்கு போடு. ஓ, அப்ப உங்களுக்கு அடுத்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமா, திங்கக்கிழமை அடுத்த மேட்ச் எங்களுக்கு செகண்ட் ரவுண்ட். அந்த பையாட வீடியோ பார்த்தோம் மாம், செம்ம ட்ரெண்டிங். அப்படியா? ஆமா, பயங்கரமா இருந்தீங்க. யாரோ அந்த பையன் வீடியோ. ஆமா, வாய்ப்பு இல்ல ராஜா. மறுபடியும் அது மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா. பிச்சு எடுத்துருவாங்க அடுத்த மேட்சுக்கலாம். என்னோட ஓவர் முடிவுல ஸ்கோர் ஓவரே கொடுப்பாங்கன்னு மாதிரி தெரியாது. ஸ்கோர் 7. தல தோனி ஃபார் ரீசன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே டிஜே. எஸ், சூப்பர் ஷாட்டுங்க. எஸ், அன்பார்ச்சுனேட்டா சொல்லணும். ஃபீல்டர் பவுண்டரி கிட்ட முன்னாடி வந்து கேட்ச் விட்டுருக்காருங்க. ஆமாங்க, அவர் பேக்ல இருந்தா கண்டிப்பா அது கேட்ச் ஆன ஷாட். சூப்பர் ஷாட்டுங்க. நல்ல டைமிங். ஜட்ஜிங் மேட்டர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தொடும்போது பால் பேட்ல மீட் ஆகும்போது இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பின்னாடி வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே, லாங்ல ஃபீல் பண்றவங்களுக்கு. அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ் எங்க கீழே. ஒரு ரவுண்ட் ஷாட், ஒரு சிங்கிள் மட்டும் தான் வரும். கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு 6 பத்தாதுங்க. ஓவருக்கு ஓவர் 5 6, 4 6 மினிமம் தேவைங்க. மறுபடியும் நல்ல பால். டாக்டர் என்னமா கீப்பிங் பண்றாருப்பா? என்னப்பா விழுந்து ஒரு டாக்டர் மிஸ்டர் அருண். அப்படியானே? கீப்பிங் பண்ற டாக்டர், பல் மருத்துவர். அவ்வளவுதான். அதான் தப்பா பேசினா அப்புறம் பல்லு போயிடும். ஆமா ஆமா, பல்ல பேத்துற பல்ல பிடிக்கிறது. ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டார் தான் சரி. எஸ், ஒரு சிங்கிள் டீம் மிட் விக்கெட்ல. ஓகே, அந்த ஒரு 6க்கு அப்புறம் இப்போதைக்கு பவுண்டரி ஃப்ளோ இல்ல, ரன் ஃப்ளோ 1-2 பேருக்கு.
எஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அடிச்சாரு. பட் இருந்தாலும் லாங் ஆன் ஃபீல்டர் பிக் பண்ணவர். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் வருது. எஸ் கொஞ்சம் துருதுருன்னு தான் இருக்காரு டாக்டர். பேக்கப்லாம் பண்ண கூட ஓடுறாரு. இது ஒரு மைண்ட் கேம் ஆகிட்டு இருக்கு இப்போ. போடு கீப்பர் பாரு எவ்வளவு க்ளோஸா இருக்காருன்னு. அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 12. 2 ஓவர் முடிவுல மணிக்கணும் ஸ்கோர் 15. என்ன நீ ரொம்ப ரோல் ஆகுது எனக்கு. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 15 ஆன் போர்டு. பத்தாது இது இன்னும் அடிக்கணுமே. எக்கச்சக்கமா ரன்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் முடிஞ்சிச்சு அங்க. எட்ஜ் சேஃப் லேண்ட் தான். ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஆக்சுவலா இப்போ இது ஒரு மைண்ட் கேமா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. அங்க ஒரு 2 பேரோட மைண்டு செம்மையா விளையாண்டுகிட்டு இருக்குது மத்தவங்கள விட. நான் கேம் முடிஞ்சேன்னு சொல்றேன். எப்பயே சொன்னா சீக்கிரட் உடைச்ச மாதிரி ஆயிரும். ஓ நல்ல பால் லோ புட்டா ஸ்ட்ரைட்டா. ரெண்டாவது எனி சான்ஸ். பட் ஆனா அங்கிட்டு ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்டர் வந்து டெனி பண்ணிட்டாரு. இல்ல வேணாண்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு சிங்கிள். லாங்கானு அவ்வளவு தள்ளி இருக்காரப்பா. தூக்கி அடிச்சாரு. கையிலேயே போச்சு பாருங்க. அவ்வளவுதான். கையிலேயே போச்சு. கிளியர் கம்போஸ்டா பிடிச்சிருக்காரு அந்த கேட்ச. சோ ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம பிடிச்சிருக்காரு. நல்ல ஷாட். பட் ரிசல்ட்டா ஒழுங்கா வரலன்னு சொல்லி ஆகணும் அந்த கேட்சுக்கு. எஸ் நீங்க போடுங்க டிஜே. போடுப்பா. இருப்பா அதெல்லாம் 6 மணிக்கு மேல. ஓகே ஒரு விக்கெட் முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த பால். ஓகே வச்சா யாக்கரு டோ யாக்கரு இல்ல லோ ஃபுல் டாஸ். லூஸ் பால் ரொம்ப ரேரா கொடுக்குறாரு. அண்ட் அது மூலம் லென்த் பால் நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்லா போய்கிட்டு இருக்குது இந்த ஓவர். ஏமாந்துட்டாரு பேட்டர். முக்கியமா கீப்பர் ஏமாந்துட்டாரு. ஏமாந்தது அவர் மட்டும் இல்ல நானுமே அப்படின்ற மாதிரி கீப்பரும் ஏமாந்து விட்டார். பவுலர் சிரிக்கிறாரு. நல்ல பால் போட்டாலும் அதை விடுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி. எஸ் ஸ்லோவர் பால். யாருமே கெஸ் பண்ணல. ஒரு பை. கேட்ச் அப்படின்னு குரலு. பட் ஆனா வந்து கேட்சுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. 2வது ரன் புஷ் பண்ணாலும் ஓட முடியாது. ஏன்னா பால் ஷூட் பண்ணிட்டாங்க. சோ எஸ் ஒரு சிங்கிள். ஒரு நிமிஷம் லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன இடையூறு. ஏன்னா லைவ் வந்து போன இன்னிங்ஸ் 3rd ஓவர்ல இருந்து லைவ் வரல. ஸோ இப்போதான் அது இது போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. லைவ்ல பாக்குறவங்களுக்கு இருக்காது. நாங்க அப்டேட் பண்ணுவோம் ஓவர் பை ஓவர். இங்க இருக்க எல்லாருக்கும் ஸ்கோர் போர்டு நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதை கிளியரிஃபை பண்ண அருண் இருக்கார். அருண் ஓவர் பை ஓவர் சொல்லிடுங்க அருண். கண்டிப்பாக நன்றி. ரோபர்ட்டா மிஸ் ஆயிடுச்சுப்பா. கேட்சிங் பொசிஷன்ல வச்சிருந்தாரு. பட் அப்படி இருந்தும் அவர் கையை மீறி போயிடுச்சு. அவர் மட்டும் தனியா ஏக ஓடுனீங்க. நீங்க மட்டும் ஏக ஓடுனீங்க அப்படின்ற மாதிரி அந்த அனதர் ரன் அவுட். இன்னொரு ஒரு விக்கெட் டவுனிங்க.
பக்கே அருண் அண்ணா சேர்க்கை ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டான்ஸ் ஆடின அந்த ஏமா அந்த சொல்லவே sister வந்திருக்காங்க பாரு. என்கிட்ட. லாஸ்ட் இயர் ஆடின வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஆடினீங்கல்ல நீங்க இங்க. ஆமா, ஆமா பாத்தீங்களா? ஓ ஓகே ஓகே அருண் நீ இங்கே இரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு ஓகேவா? என்ன வேலை இருக்குது? நான் சங்க வரலாம் 6 பேர் டான்ஸ் கத்து கொடுத்துருந்தாங்க. அப்பவே உன்னால ஆட தெரியல. அவங்க தனியா வந்து கத்து கொடுத்த மட்டும் ஆடிட்டு வா போற. ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. ஆம் சொங்களோட நல்லா ஆடுவோம். அண்ணன் 2 மூவ்மெண்ட் தான் முடிஞ்சிச்சு, அங்கேயே பிரிச்சு விட்டுருவாரு. 2 ஸ்டெப். அவ்வளவுதான் அண்ணன் அப்படி. தாக்கு தாக்கு ஜிம் தாக்கு 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 ஜிம். அவங்க கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்துருமா? தாராளமா பேசுங்க பேசுங்க. ஆமா அவங்க கிட்ட பேசுவோம். பேட்டிங்ல கலக்குன அதே பேட்டர் இப்ப பவுலிங்ல கலக்க வரா அப்படின்ற கேள்வி. டிபிடிக்கு சர்ன்னு ஓடி வந்துட்டாரியா. சிங்கிள் ஓவரோட முதல் பால்ல. ஹாய். அப்பா என்ன கூட யாரோ பேட்டோட போறாங்க. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? ஓ ஓகே, நான் கூட வேறமா நினைச்சிட்டேன். ஷாட் வெல்கம் பவுண்டரி. எனி சான்ஸ் இல்ல, கேட்ச் மிஸ். ஆனா பவுண்டரி கரெக்டா மாட்டி இருக்கு. பவுண்டரி. பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர், பேட்டிங் டீம்ல இருந்து இங்க ஒருத்தர், பாத்து நிக்கிற. பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வாங்க. சர்மா ரொம்ப தப்புமா. பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வாங்க. நன்றி. ஓ மறுபடியும் வைடிங்க. எட்ஜ் அண்ட் சிம்பிள் கேட்ச். அவ்வளவுதான், அடுத்த ஒரு விக்கெட் டவுன். டிஜே என்னையா நீ புதுசா வந்து ஆட வந்திருக்க, ஆசையா வந்திருக்காங்க. அவங்க ஆட விடுற பாட்டு போடுனா போட மாட்டாங்கற. டிஜே இப்ப கபீர் கான் உள்ள இருக்காரு. என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன் நீங்க? டிஜே வேணாம், அவன் டான்ஸ் ஆடுவான். அப்படியா? டிஜே கபீர் கான் உள்ள இருக்காரு. அங்க கிட்ட மைக் போனா சவுண்ட் வருதுப்பா. அடுத்த பால். தூக்கி அடிச்சாரு கேட்சா. போன பால் நான் விட்டா இந்த பால் நான் தப்பான பிடிப்பேன்னு சொல்லிட்டு செம்மையான கேட்சிங் கேட்ச். அகைன் சூப்பர் கேட்ச் மக்களே. பட் ஆனா ஆல்மோஸ்ட் அது போயிருச்சு. நல்ல கேட்ச், சூப்பர் கேட்ச். இதுக்கு முன்னாடி ஈஸி கேட்ச்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்காது, கஷ்டம் ப்ரோ. கஷ்டமான கேட்ச் தான் ப்ரோ எங்களுக்கு பிடிக்கிறது. ஈஸின்ற மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஐயோ ப்ரோ வெக்கத்துல சிரிக்கிறாரு பாரு. சிரிங்க ப்ரோ. என்ன ஸ்மைல்? எங்க சர்மா ஒரு ஸ்மைல் பண்ண வருவார். டிஜே வெரி குண்டு பாட்டு தேடிட்டு இருக்காரு. படனா இப்ப பாட வேண்டிய பாட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் குள்ள போசஸ் அஷா புஷா ஆல் ஃபார் டவுன். சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க விழுந்துட்டாங்க. நல்ல பால், டாட் பால். சூப்பரா போட்டாருங்க பவுலர். நிறுத்தி போடுறாரு, லென்த் லைனை இழுத்து பிடிச்சு போடுறாரு. என்ன அருண்? அதேதான், ஆல்மோஸ்ட் 11 ஸ்டம்ப்ஸ் அணியினர் கையில தான் இப்போதைக்கு மேட்ச் இருக்கு. ஸ்லோவர் பால், பாலுங்க கேட்ச் கேட்ச். சூப்பரா பிடிச்சிட்டாரு. இப்போ இந்த மேட்ச் இவங்க ஜெயிச்சாங்கன்னா கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்ற வார்த்தை ஸ்பெசிபிக்கா யூஸ் ஆகலாம். ஏன்னா எக்கச்சக்க கேட்ச் பிடிச்சிருக்காங்க ப்ராப்பரா டைம் படி. அதேதான், இன்னொன்னு பெரிய ரன் ஆன் தி போர்டு. ஆல்வேஸ் பிரஷர் இஸ் ஆன் ஃபார் தி சேசிங் டீம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ட் அந்த கேட்சோட ஓவர் முடியுதுங்க. அவள் இவளது ஸ்டைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அதுதான் பூவின் மாநாடா.
31 ரன் அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. And we are in the last end game of this match. எஸ் டிஜே உயிர் இருக்கா? உயிரில் கொஞ்சம் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இறங்கி வந்து முயற்சி பண்ணார், பட் ஆனால் மாட்டல, டைமிங்கும் இல்லை. அண்ட் தட்ஸ் ஒரு சிங்கிள். ஸ்டார்ட்ஸ் அப் வித் சிங்கிள். குட் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த பால். எங்கேயோ அடிக்கணும்னு முயற்சி பண்ணார், பட் ஆனால் பேட்டோட டாப் பிச்சில் பட்டு ஃபைன் லெக் சைடு போயிருக்கு. ஒரு சிங்கிளும் வந்திருக்கு. அதேதான். ஓகே, நீ டேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய டிலே ஆயிடுச்சு, மழையாலையும் சரி மற்ற விஷயங்களாலையும் சரி. அந்த கட்சாட்டை பார்த்தியா, இறங்கி வந்து நல்ல ஷாட், நல்ல டிரைவ் ஷாட்னு சொல்லலாம். சூப்பரா பிளேஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன். அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ஸ்பின்னர் அண்ணன் தான் போடுறாப்ல. எட்ஜ் ரேஸ் பண்ணி ஆடறடா. இதுக்கு மேல வந்து அதேதான் அங்க இது பண்றாரு. இதுக்கு மேல உனக்கு ஈஸியான கேட்ச் எல்லாம் கொடுக்க முடியாது மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்க ஒரு ஃபீல்டரோட மனநிலைமை. கேட்ச் டிராப் அண்ட் சிங்கிள். பின்னாடி இந்த ஃபீல்டர் அதான் யோசிச்சிருப்பாரு. நல்ல ஷாட். இப்போ கேட்ச் பாருங்க. இல்லனே வாய்ப்பு இல்லனே. இன்சைட் தி சர்க்கிள். லேது. எஸ், அங்க ஒரு அகைன் இன்னொரு ஒரு சிங்கிள். அண்ட் அந்த சிங்கிளோட ஒட்டுமொத்த இன்னிங்ஸ் முடியுது. அண்ட் சூப்பர் டூப்பரா 11 ஸ்டம்ப்ஸ் அணியினர் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. வா, சக்சஸ்ஃபுல்லான